ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்துட்டு எம்எஸ்பி. ஓகேங்களா? எப்படி கேல்குலேஷன் பண்ணுறாங்க எம்எஸ்பி, இதுக்கான பேஸ் என்ன, அதுக்கப்புறமா டாக்டர் சுவாமிநாதன் அவர் சொன்ன கேல்குலேஷன்ஸ் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து அக்ரிகல்ச்சர் பேசும்போது இதெல்லாம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நிறையா அங்கங்கே யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆயிடலாம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி, ஏபிஎம்சி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது மிஸ்டர் சர் சோட்டு ராம். பஞ்சாபில் வந்துட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கீழே இவர் ஒரு மினிஸ்டராக இருந்தார் அப்போ இருந்த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டில். அடுத்தது எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அமெரிக்கன் சீஃப் அக்ரிகல்ச்சரலிஸ்ட். இவர் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருந்தது யூஎஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டில் வந்துட்டு இவர் சீஃப் அக்ரிகல்ச்சரலிஸ்டாக இருந்தார். இவரை நம்ம ஃபுட் மினிஸ்ட்ரி வந்து 1968 ரெக்ரூட் பண்ணாங்க. அப்போ சி சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு ஃபுட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருந்தப்போ அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ் கமிஷன் ஒரு இது கேல்குலேஷனுக்காக ஸ்டார்ட் பண்ணார். அவர் கூட இவர் ஜாயின் பண்ணி ஒரு எம்எஸ்பியை வந்து டிரைவ் பண்ணாங்க அவங்க. சுப்பிரமணியம் சாரோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அவர் இந்த கேல்குலேஷனுக்கு வந்து அந்த டைமுக்கு இருந்த பேர் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரைஸஸ் கமிஷன், பின்னாடி அது கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் ப்ரைஸஸ் ஆர் சிஎஸ்சிபின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். இது இல்லாமல் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, குடோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு, அதையும் வந்து அந்த கான்செப்டை வந்து இவர் தான் கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், சீஃப் சயின்டிஸ்ட். இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அவர் தான் பேஸாக இருந்தார். ஸோ எம்எஸ்பி வந்து 50% அதிகமாக ப்ரொடக்ஷன் ப்ரைஸை விட 50% அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணோன்னு அவர் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு. ஸோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இந்த கேல்குலேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு ஏ2ன்றது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஏ1 ஏ2 அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வளர்ந்து வந்துடுது. ஸோ ஏ2 வந்து ஒரு க்ராப்பை உற்பத்தி செய்கிறதுக்கு, ஒரு விவசாய பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு நம்ம விதை வாங்குறாங்க, அவங்க சீட்ஸ் வாங்குறாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறாங்க, பவரோ இல்லை டீசலோ செலவு பண்ணுறாங்க. அது இல்லாமல் கல்டிவேஷனுக்காக வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்காக செலவாகுது. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட்டு, அது வந்து ஏ2. அடுத்து ஃபேமிலி லேபர்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு கேல்குலேட் பண்ணிவிட்டு எஃப்எல், இது ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட் இருக்கும், அந்த க்ராப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது. ஸோ எம்எஸ்பின்றது வந்து ஏ2 + எஃப்எல், இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு அமௌண்ட் வந்துடும், எம்எஸ்பி. இது மிஸ்டர் 1968 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இவர் டாக்டர் சுவாமிநாதன் வந்து அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஒரு C2வில் வந்து ஒரு லேண்ட் இருக்குது இல்லைங்களா, லேண்டோட வேல்யூவும் அதில் ஆட் பண்ணணும். லேண்டுக்கு வந்து ஒரு வேல்யூ போட்டு அதுக்கு ஒரு வாடகையாகவோ, அது இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு அதையும் வந்து எம்எஸ்பியில் ஆட் பண்ணணுன்ட்டு அவர் ஒரு ஐடியா கொண்டு வந்தார். ப்ளஸ் 50% எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். எம்எஸ்பி C2ன்றதே ஒரு எம்எஸ்பி மாதிரி, ப்ளஸ் 50% எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ 2018-19 சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். இதுக்கு முன்னாடி 2015 ஃபார்மர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அதுபடி அப்போ இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜேட்லி வந்து எம்எஸ்பியை விட 1.5% நாங்கள் அதிகமாக கொடுப்போம், எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு ரைஸ் நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக. அதோட பேசிக் காஸ்ட் ஏ2 + எஃப்எல் வந்து 1166 rupees. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் இப்போ எம்எஸ்பி எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஏ2 + எஃப்எல் ப்ளஸ் இன்ட்டு 1.5%, அதாவது 50% இன்க்ரீஸ் பண்ணி அரௌண்ட் 1749 வருது. இதை வந்து அவங்க 1750 கொடுத்துட்டுருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். பட் சுவாமிநாதனோட கேல்குலேஷன் என்ன இருக்குன்னாக்கா, அந்த 1166 ரூபா இருக்குது இல்லைங்களா, அது கூட வந்து லேண்ட் வேல்யூவும் ஆட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ அது 1560 ரூபாய்க்கு கிட்ட வருது. ஸோ அது கூட ஒரு 50% ஆட் பண்ணிங்கன்னா 2340 டோட்டலாக அரிசியோட எம்எஸ்பி. இது அவரோட கேல்குலேஷன். ஸோ இப்போ இருக்கிற ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டில் வந்துட்டு இந்த மெயினாக C2 + 50%, 1.5 டைம்ஸ் ஜாஸ்தி, அந்த அமௌண்ட் அவங்க எம்எஸ்பியாக டிக்ளேர் பண்ணுங்கள், ப்ளஸ் லாவாக கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு கரெக்டு சரி தப்புன்னு நான் சொல்கிறதுக்கு இப்போ ரெடி இல்லை. பட் நீங்கள் உங்கள் சைடில் வந்து யோசிங்க. இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் இந்த வீடியோட முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஆல்சோ ப்ளீஸ். தேங்க்யூ வெரி மச். பை.